இன்னொன்று முக்கியமானது, ரொம்ப ஒரு எமோஷனலான இடம். நம்ம இங்கே வந்த பிறகு அந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம மாடு வளர்க்க ஆரம்பித்த பிறகு இங்கே ஒரே ஒரு மாட்டோட கண்ணுக்குட்டி இறந்து போயிட்டாங்க, பைரவா. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக இது பைரவா அப்படின்னு அந்த மாட்டு அரங்குக்கு நம்ம வச்சிருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன், நம்முடைய ஊரில் ஒரு மாட்டு கண்ணெல்லாம் நம்மை பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் எனக்கு எல்லாத்தையும் அன்பு வேண்டுகோள், அரசியல் நம்முடைய வாழ்வியல் முறையில் ஒன்றா மாறணும். அதற்கு மக்கள் நாம மாறணும். அதனால தான் நம்மளுடைய நோக்கமே மாறுவோம் மாற்றுவோம், நாம மாறணும். நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும். இயற்கையோடு ஒன்றி இருக்க ஆரம்பிக்கணும். காரணம், இன்னைக்கு எல்லா அரசியலுமே இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம பேசுறோம். இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. வெப்பமடைகளை பத்தி யோசிச்சு பாருங்க, நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை பத்தி யோசிச்சு பாருங்க. நம்முடைய குழந்தைகள் எப்படி, எங்க மாசுபட்ட காத்துல எப்படி நம்முடைய குழந்தைகள் வாழுவாங்கன்னு பாருங்க. ஸோ நம்முடைய மக்கள் இயக்கம், நம்முடைய அரசியல் என்பது நாளைய மாற்றத்திற்கான அரசியல். அதை நோக்கி நம்ம போறோம். அதற்கு முதல்ல நாம சின்ன சின்ன மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வரணும், அவேர்னஸ் கொண்டு வரணும். அதன் பிறகு அது போன்ற தலைவர்களை நம்ம தயார் பண்ணணும், அவர்களை தயார்படுத்தணும், களத்தில் இருக்கணும். அதன் பிறகு ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்.